என் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த விச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு பிறகு காணொலியில் வரோம். என்ன அப்படின்னா, சோப்பா மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கத்தை நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் கூறியிருக்கார் போல. அதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மாற்றாக இன்னொன்று வேற, அதாவது தாவேக்கா ஒரு புது அரசம், அது திராவிட சித்தாந்தமான திராவிட மாடலுடைய நீட்சி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை பற்றியும், இந்த நாட்டிலே நாம் தமிழர் கட்சி களத்தில் மீண்டும் திருப்பியும் இறங்கி இருக்கு, அது பற்றியும், சட்டசபையில நேரலையை கட் செய்ததை பற்றியும் இந்த காணொலியில நம்ம பேசப்போம். அதுக்கு முன்னாடி அறச்சீற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் இந்த களத்தில் ஓட முடியும் இன்னும் வீரியமாக. அதனால முதல்ல அது சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக்கையும் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதால தான் நான் இந்த களத்தில் வீரியமாக ஓட முடியும். லைக்கு, ஷேரு, கமெண்ட்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேருக்கு பரப்புங்க. என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா மட்டும் பரப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவை தாருங்கள். நான் இந்த காலத்தில் இன்னும் மெருகேறி இந்த அறச்சீற்றத்தில் குரலை எழுப்புவேன். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதாவது தாவேக்கா ஆட்சி பெற்று 1 மாத காலம் ஆயிடுச்சு. எதிர்கட்சியாக திமுக அமைஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும். திமுக 1 மாத காலத்தில் எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காப்புல. எதிர்கட்சி தலைவராக திமுக இருக்கு, திமுகவில் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர். ஒரு விமர்சனத்தை அவர் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்துலையா இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்தல பக்கத்துலையா இருக்கட்டும், அவருடைய நார்மல் எல்லா எழுத்துக்கள், அவருடைய எல்லா அறிக்கையிலுமே கூறுறது என்னன்னா, சோப்பா மாடல் ஆட்சி அப்படிங்கிறார். ஏன் அதுக்கான சோப்பா மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னார்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் போகும்பொழுதும் சோப்பா போகும். அதாவது சிவப்பு காய் முன்னாடி போகும், பின்னாடியே கருப்பு காயும் வருது அப்படிங்கிற மாதிரி சேப்பு சோப்பா முன்னாடி போகும், பின்னாடியே இவர் வருவாப்புல. அதுபோல சோப்பா மாடல் அப்படின்னு அதை விமர்சித்து தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் பதில் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ என்னன்னா, செய்தியாளர்கள் சோப்பா மாடல் ஆச்சுன்னா என்னன்னு நம்மளுடைய வன்னியரசு அவர்கள்ட்ட, அமைச்சர் வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்குறாப்புல. சோப்பா மாடல் ஆச்சுன்னா நானும் எதுவும் இப்படி அப்படின்னு மலுப்புவார்னு பார்த்தா ஒரு புது விளக்கத்தை தராப்புல. சோப்பா மாடல் ஆச்சுன்னா இதான் அப்படின்னு யாரும் எதிர்பாராத விளக்கத்தை தராப்புல. இதுல சத்தியமா சொல்றேன், அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் இருக்காவல்ல, அவரை விட இவர் SOFA என்னங்கிறதுக்கு, சோஃபானா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் சிக்கியிருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காப்புல. என்ன சொல்றாருன்னா, அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, நம்ம அதை தமிழ்ல புலம்பெயர்ந்திருக்கோம். சோஃபாவுக்கு முழு விளக்கத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சமூக நீதியும் ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களையும் செய்து சுதந்திரம் மற்றும் ஊழல் மற்றும் சாதி ஆறு இல்லாமல். என்ன சோப்பாவுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சமூக நீதி, ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களும் சுதந்திரமும் மற்றும் ஊழல் இல்லாத, சாதியும் இல்லாத ஆட்சியினே நான் கொடுக்க போறேன், அதுதான் சோப்பா மாடல் ஆட்சின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு விளக்கத்தை ஆதவர்ஜன் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் கொடுக்க முடியாது. நம்ம அண்ணனுடைய திருமாவளவன் அவர்கள் கட்சியிலிருந்து போன அமைச்சர் வன்னியரசு அவர்களால் தான் கொடுக்க முடியும். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சோப்பாவுக்கு இப்படி ஒரு விளக்கமா? சமூக நீதி, ஒருங்கிணைந்த செயல் திட்டம், சுதந்திரம் மற்றும் ஊழல் இல்லாத, சாதி இல்லாத ஒரு தூய்மையான ஆட்சி, இதுதான் அதோடைய பொருள். இப்படி ஒரு ஆட்சியை தர போறீங்கன்னா அருமை, வாழ்த்துக்கள். ஆனா சோப்பாவுக்கு இது மீனிங் இல்லை. அவங்களா ஒரு புது விளக்கத்தை, தாவேக்கா ஒரு புது விளக்கத்தை கண்டுபிடிச்சு சொல்லுது, எங்களுக்கு சோப்பானா இந்த சோப்பா தான் தெரியும். இதோட நீச்சி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட மாடலுடைய தொடர் ஆட்சி தான் நம்மளுடைய தாவேக்கா ஆட்சிக்கிறார். அதே போல அந்த நாதவர்ஜன் என்ன சொல்றாரு, அதிமுகவும் தாவேக்காவும் வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அதாவது திராவிட மாடலின் தொடர்ச்சி தான் தாவேக்கா அப்படிங்கிறாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். அதே போல ஆதவர்ஜன் நான் சொல்றாப்புல, தாவேக்காவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாப்புல. வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவராக இருந்த பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டில் திமுகவை தனது
எதிரி, அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டு ஒன்று சொன்னாப்ல. என்ன சொன்னாரு? திராவிட மாடல் என்னும் பெயர்ல ஒரு குடும்பமே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட மாடலுடைய நீச்சி தான் தாவேக்காங்கிறீங்க. அப்போ அது குடும்பமா கொள்ளையடிச்சிச்சு. நீங்க ஒரு தனி மனிதனாக தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கொள்ளையடிக்க போறாரா? அதோடைய நீச்சி தான் இதுனா அதே போல சட்ட ஒழுங்கு சத்து சிரிக்குமா? அதே போல வெற்று தேர்தல் அறிக்கையா? அதே போல இலவசங்களா? அதே போல கடன் உயர்வா? இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. திமுகவுடைய ஆட்சி, அதாவது திராவிட மாடலோட ஆட்சியுடைய தொடர்ச்சி அப்படின்னா அதே சட்ட ஒழுங்கு, அதே மாணவர் மீனவர் போராட்டம், அதே கச்சத்தீவை மீட்க போறதில்லை, அதே வெற்று தேர்தல் அறிக்கை, அதே இலவசம் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடியாக கடன் உயர்வதற்கான திட்டத்தை வழிவகுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே போல அண்ணன் ஒரிஜினல் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? தாவேக்காவும் அதிமுகவும் வேறுபாடு கிடையாது, ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே இதுதான் அப்படின்னு. இதே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர், தாவேக்காவும் அதிமுகவும் வேறுபாடுலாம் கிடையாது, ஒரே கட்சி தான். அவர் என்னன்னா திராவிட மாடல் நீச்சிங்கிறாரு, இவர் என்னன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதாங்கிறாரு. இதே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு சீய சக்தின்னு சொல்லிவிட்டு அதே போல அதிமுக ஊழல் சக்தினாரு. என்ன? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தினாரு. தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பிறகு, வென்றதுக்கு பிறகு அந்த கட்சியில் உள்ள நபர்கள் என்ன சொல்றீங்க? அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு அப்படிங்கிறீங்க, வேறுபாடே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஊழல் செய்யாம நீங்க இருப்பீங்க? ஊழல் சக்தின்னு சொன்னது நீங்க தான். அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கப்ப நீங்க ஊழல் செய்ய போறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. என்று தமிழ்நாட்டுடைய பல பேர் என்று மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுல திராவிட மாடல் எனும் ஒரு குடும்பம் கொள்ளையெடுத்து கொண்டிருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்களேனோ. அதே போல ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இப்ப அதிமுக தாவேக்காவுக்கும் மாறுபாடே இல்லைன்னு சொல்றீங்களேன்னு மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நம்ம அண்ணன் இடமாடன் கார்த்திக் அவர்கள் முதல் ட்விட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. முதல் நாள் ஆளுநர் உரை, விஜயை புகழ்ந்து தள்ளிய ஆளுநர், விஜயை பார்த்து முத்தமிட்ட ஆளுநர். அதுல தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலை பாதியிலே கட் செய்யப்பட்டது. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நேரலை என்பது தொடர்ச்சியா இருக்கும், ஜனநாயகம் அதுதான். நேரலையை நாங்க துண்டிக்க மாட்டோம், திமுக போலையோ அதிமுக போலையோ நாங்கள் நேரலையை துண்டிக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? இதுதான் ஜனநாயகம், நாங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம். எந்த ஜனநாயகத்தை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நேற்று நேரலை துண்டிக்கப்பட்டு தாவேக்கா மாட்டிக்க போது, தாவேக்காவுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்று முதலமைச்சர், வெட்டுன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு அப்படின்னு கட் செஞ்சிருக்காங்க. ஏன் கட் செஞ்சாங்கன்னா, பல பேர் சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்த்துட்டு இருக்காங்க. முன்பை விட ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான், முன்பை விட அதிகமான மக்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை இப்போ பார்க்குறாங்க. காரணம் தாவேகா தலைவர். அப்படி இருக்க பொழுது இப்படிலாம் கட் பண்ணாதீங்க ப்ரோ, நாங்களாம் கண்டென்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம், ஆனால் மொத்தமாக முடிச்சு விட்டாப்புல. அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்கிறாப்புல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர். என்ன சொல்கிறாப்புலன்னா, நானே உள்ளதாங்க இருந்தேன், எனக்கே லைவ் தெரியாது, லைவ் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறப்பதான் தெரியுது என்கிட்ட சொன்னாங்க லைவ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இருந்தீங்களா? இல்லை, புரியலையே, நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சதாவே இருக்கட்டும். இப்போ நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் உங்கள் ராஜ்மோகன் அவர்களுக்கும் சவால், இனி வரக்கூடிய தொடர் நேரலைகள் கட் செய்யாமல் கொடுக்க முடியுமா? பட்ஜெட் அப்பொழுது உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரோ, அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு பேச போறாரு, நாளை மறுநாள் இருக்கு, 2 நாள் தொடரையும் தொடர் நேரலையாக ஒரு நிமிஷம் கூட கட் பண்ணாம கொடுக்க முடியுமா? நேரலையாக தமிழ்நாடு முதல்வர் பேசுவதையும் எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புவதையும் திராணி இருந்தால் லைவ்ல கொடுக்க முடியுமா? இறுதியாக நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வந்துருச்சு. மே 18 பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் ஐயா தேனிசை செல்லப்பாவோட நினைவேந்தல் கூட்டங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு போராட்ட களத்துல மீண்டும் நிக்குது. எப்படி திமுக ஆட்சியில் இருந்தபோது போராடினமோ, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது போராடினமோ, அதே போல இந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது போராடினமோ, அதே
அதே போல மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம போராட போறோம் தாவேகாவுடைய ஆட்சியிலே. அதற்காக இன்று களத்துல இறங்கியிருக்கு மகளிர் பாசறை நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பெண்கள் பாதுகாப்பு என்பது மிக குறைந்த அளவு போயிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதுல பாதி பேர் தாவேகாவுடைய ஆள் தான் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் கண்டித்தும் பெண்கள் பாதுகாப்பு எங்க என்றும் கேள்வியை எழுப்பி நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கு. புலிகள் என்பது ஓய போவதில்லை. இந்த களத்துல தொடர்ந்து ஓடும். நீங்கள் எங்களை தோற்கடித்துட்டீங்க. நாங்கள் முன்பு சொன்னதுதான், சட்டமன்றத்துக்கு போனால் பிரச்சனையை தீர்ப்போம். அந்த பையன் உங்களை பாலியல் வன்கொடுமை ஒரு குழந்தைய பண்றானா தூக்கிலிடுவோம். ஆனா இன்னைக்கு கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு தமிழக அரசான தாவேக அரசு. இதேதான் திமுக பண்ணிச்சு, இதேதான் அதிமுக பண்ணிச்சு. அதை எதிர்த்து நாம் தமிழர் போராட்டம் பண்ணிச்சு. அதே போல இந்த வாட்டையும் பண்ண போது முன்பை விட இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கி நாம் தமிழர் கட்சி போராடி போராட்டத்திலும் வெல்லும். இந்த மண்ணுக்காக என்றுமே நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அநீதிகளுக்கு எதிராக இந்த களத்திலும் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நன்றி.